ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கன்று மரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா களையோட தாக்கம் அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கோரப்புல் தான் முளைச்சிருக்கு. தற்சமயம் நம்மக்கிட்ட செம்மறி ஆடுகள் இல்லை. நம்ம இந்த குறைக்கெல்லாம் நம்ம செம்மறி ஆடுகள் வச்சு வளர்த்தோம்னா நமக்கு 2 விதமான தேவை பூர்த்தி ஆகிரும். நமக்கு களை வந்து ஈஸியாகவே கட்டுக்குள்ளே வந்துடும். இன்னொன்று, மரத்துக்கு தேவையான உரமும் அந்த ஆடுகள் போடுற புழுக்கையிலேருந்து கிடச்சிக்கிறோம். தற்சமயம் நம்மகிட்ட ஃபுல்லாக வெள்ளாடு இருக்கனால நம்மளால் அதை வெள்ளாட்டையெல்லாம் கொண்டு வந்து மேய்க்க முடியாது. அதனால் நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா, இதில் ஒரு ஏக்கரில் ஒரு அரை ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு விதைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு ஏக்கருக்கு 15 கிலோ அளவுக்கு கொள்ளு விதைக்கணும்னு சொன்னாங்க. நம்ம இதில் ஒரு அரை ஏக்கரை வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி முதல் முறையில் நம்ம இப்போ தான் கொள்ளு விதைக்க போகிறோம். அதனால் ஒரு அரை ஏக்கர் விதைச்சி விட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேவைப்பட்டால் மாடுகளுக்கு ஆடுகளுக்கு தீவனமாகவும் கொடுத்துக்கலாம். சப்போஸ் நமக்கு தேவை இல்லைன்னா நம்ம இந்த தென்னை மரங்களுக்கு வந்து மடக்கி உழவடித்தோம்னா அது வந்து மரங்களுக்கு நல்ல ஒரு இயற்கை உரமாகவும் இருக்கும். மேலும் இது போன்ற பயனுள்ள தெரிந்து கொள்ள சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.